வெயிட். வாங்க எங்க வீட்ல லஞ்ச் சாப்பிட்டு போலாம். ஒரு டேஸ்ட்டான ரசம் வைக்கலாமா? அது ரசம் வைக்கிறதுக்கு எதுக்குமா குக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு பச்சையா சேர்க்கிறத விட தக்காளி இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கும்போது ரசம் இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் ரசம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அதுலயும் தக்காளி ரசம்னா சொல்லவே வேணாம். இந்த மாதிரி குக்கர்ல ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 2 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த ரசம் வைக்கும்போது அது சோறு அதிகமா ஆக்கிக்கோங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த ரசம். கண்டிப்பா ஒன்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து இந்த மாதிரி நான் இடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் இடிச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும், ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து இடிச்சுக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் சேர்க்கல. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாசனையா இருக்கும். ரசத்துக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே வந்து கொத்தமல்லி தான். இப்போ வந்துட்டு ஒரு பவுல்ல நம்ம அந்த வேக வச்ச தக்காளிய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸியில அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மத்து வச்சு தான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இந்த சைஸ் புளிய எடுத்து நான் கரைச்சு எடுத்துக்கிறேன். கரைச்ச புளிய சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி கூடவே. இப்போ சேர்த்துட்டு நம்ம மிளகு, ஜீரகம் அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதில பாதி மட்டும் எடுத்து இதில சேர்த்துக்கிறோம். கொஞ்சத்த வச்சுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு, கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, மிளகு, ஜீரகம் இடித்தது அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க வச்சிடாதீங்க, கருகிற அளவுக்குலாம். லைட்டாக அந்த வாசனை வந்தோடனே நம்ம அந்த புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டி வந்து குறைச்சோ கூட்டியோ வைக்கிறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரசத்த வந்து ரொம்ப மளமளன்னுலாம் கொதிக்க வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி சைடில லைட்டா வந்துட்டு நுர கூட்டி கொதிச்சு வரும்போதே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் அடுப்ப விட்டு. உங்களுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. எங்க வீட்ல இன்னைக்கு பாவக்காய் பொரியல், கருவாடு தொக்கு, ரசம், மாம்பழம் தான். சூப்பரான லஞ்ச். என்னதான் நம்ம வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டாலும் இந்த ரசத்துக்கும், அந்த பாவக்காய் கருவாட்டுக்கும் ஈடாகுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச லஞ்சு. கண்டிப்பா இந்த ரசத்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி ரசம் வைப்பீங்கன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.